ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்றால் ஜாதகரின் இளைய சகோதரத்திற்கு இரட்டை குழந்தை பிறக்கும். ஜாதகத்தில் சந்திரன் மற்றும் புதன் சேர்க்கை இருந்தால் ஜாதகரின் தாய் இளமையான தோற்றத்தை உடையவர். ஜாதகத்தில் லக்கினாதிபதியுடன் 8ஆம் பாவாதிபதி தொடர்பு இருந்தால் ஜாதகர் அமானுஷ்ய கலைகளுடன் தொடர்பு ஏற்படும். ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் கேது மற்றும் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் ஜாதகரின் வீட்டில் முருகனின் வேல் இருக்கும். ஜாதகத்தில் புதன் ராகுவின் நட்சத்திரத்தில் நின்றால் வீட்டில் வாராகி வழிபாடு உண்டு. ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி புதனாகி ரோகிணி நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தால் கிருஷ்ணர் வழிபாடு வீட்டில் இருக்கும். ஜாதகத்தில் லக்கினாதிபதி சதயம் நட்சத்திரத்தில் நின்றால் ஜாதகருக்கு மனோதத்துவம் படித்து கவுன்சிலிங் நன்றாக வரும். ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் நின்றால் ஜாதகர் ஷேர் மார்க்கெட் மூலமாக தனம் சம்பாதிக்க முடியும். ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் குரு இருந்தால் ஜாதகர் குடும்பத்தில் ஸ்ரீ என்ற பெயர் கொண்டவர் உண்டு. ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் ஜாதகர் குடும்பத்தில் லட்சுமி என்ற பெயர் கொண்டவர் உண்டு. ஜாதகத்தில் 2-11ஆம் அதிபதி 6இல் நின்றால் ஜாதகருக்கு வரக்கூடிய தனலாபங்கள் அனைத்தும் கடனை அடைப்பதற்கே போய்விடும். ஜாதகத்தில் சூரியன் 4ஆம் பாவம் அல்லது அதன் அதிபதியுடன் தொடர்பு கொண்டால் ஜாதகர் மாடியில் வசிக்க விரும்புவார்.